ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவரைக்காவை வச்சு சுவையான டேஸ்டியான ஒரு ரெசிபி ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அவரைக்காவை வச்சு சாம்பார் செய்யலாம், பொரியல் செய்யலாம், மற்றபடி தொக்கு செய்யலாம். இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 250 கிராம்ஸ் அவரைக்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயில் நீங்கள் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வெள்ளைப்பூடு அதையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு வெங்காயம், வெள்ளைப்பூடு நம்ம இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ இந்த எண்ணெயிலே வதங்கிக்கிட்டு இருக்கு. இஞ்சியும் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே அவரைக்காய் ஒரே மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நீங்கள் தேவைன்னா நான் ஒரு 2 மிளகாய் மாதிரி சேர்த்துருந்தேன். உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இது கூட மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா இதை எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் தேவையான அளவு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அது கூட மசாலா தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த மிளகாயோட மஞ்சள் தூள், இந்த தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். அது காஷ்மீரி மிளகாய் தூள் விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி சாதாரண மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டு தனியா தூளையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கொத்தமல்லி தூள் அதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம். மிளகாய் தூள், மசாலா தூள், மஞ்சள் தூள், தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணும். இல்லாட்டி அந்த கொஞ்சம் கருக பார்க்கும். இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கு பிறகு இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி எந்த குழம்புக்கும் மசாலா அரைச்சி செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த அவரைக்கால நான் செஞ்சு பார்த்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எந்த எண்ணெய் சரி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்துக்குவோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிருக்கு. இதில் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி கடுகு கொஞ்சம், அது கூடவே 2 டீஸ்பூன் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கிறேன். இதில் நான் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம அவரைக்காவை நான் 250 கிராம்ஸ்க்கு மாதிரி எடுத்திருந்ததை இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அவரைக்காவை வேக வச்சிடணும். அவரைக்காய் நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதங்கிடணும். அப்போ தான் எப்பயுமே நம்ம அவரைக்காய் செய்யும் பொழுது நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அவரைக்காய் நல்லா வெந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இதில் நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சதை இதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதில் நல்லா சேர்த்து நல்லா இந்த அவரைக்காய் இதில் மிக்ஸ் ஆகி வேகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப குழம்பா இல்லாத மாதிரி தான் நான் இதை செஞ்சுருந்தேன். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இஞ்செல்லாம் போட்டு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் மாசித்தூள் இருந்தால் இதில் மாசித்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு இந்த மசாலாவில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாசித்தூள் போடலை, சைவமாக செய்கிறதுனால நான் இது மாதிரி செஞ்சுருந்தேன். பாருங்கள், இப்போ இந்த குழம்புல நம்ம இந்த பேஸ்ட்டில் நல்லா அவரைக்காவை இப்படி வேக வச்சு எடுத்துடணும்.
நல்லா வேக வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே எந்த வகையான சாதத்துக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அவரைக்காவை சாப்பிட்டு பாருங்களே. வெறும் சாதத்தோடு நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவசரத்துக்கு இந்த மாதிரி அவரைக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு குழம்புலையே நம்ம சாதத்தை சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நானும் யூடியூப் ஒன்றில் பார்த்து தான் இதை செஞ்சேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.